திரு கைலாய பரம்பரை மயிலம் பொம்பூரு ஆதீனம் ஸ்ரீமந்த் சிவஞான பாலையா சுவாமிகள் வீர சைவ திருமடம் புதுச்சேரி கிளை சார்பில் நடைபெற்ற சித்திரை பெருவிழாவில் மயிலம் பொம்பூரு ஆதீனம் ஸ்ரீ சிவஞான பாலையா சுவாமிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். திரு கைலாய பரம்பரை மயிலம் பொம்பூரு ஆதீனம் ஸ்ரீமந்த் சிவஞான பாலையா சுவாமிகள் வீர சைவ திருமடம் புதுச்சேரி கிளை சார்பில் சித்திரை பெருவிழா நிகழ்வு மிஷன் வீதியில் நடைபெற்றது. விழாவிற்கு மயிலம் பொம்பூரு ஆதீனம் ஸ்ரீ சிவஞான பாலையா சுவாமிகள் தலைமை தாங்கி சித்திரை பெருவிழா குறித்து சிறப்புரையாற்றினார். இவ்விழாவில் சீமந்த் சிவஞான பாலையா சுவாமிகள் கல்லூரி முதல்வர் முனைவர் திருநாவுக்கரசு நோக்க உரையாற்றினார். முன்னாள் தலைமை ஆசிரியர் கலைமாமணி புலவர் சீனு வேணுகோபால் சிறப்புரை நிகழ்த்தினார். தொடர்ந்து கலைமாமணி முனைவர் வேல்முருகன், கலைமாமணி முனைவர் நெய்தல் நாடன், முனைவர் திருமாவளவன், கலைமாமணி பாவலர் கோவிந்தராசு ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சித்திரை பெருவிழா நிகழ்வை கண்டு ரசித்தனர். நம்ம திருமண இளவல் முதல்வர் அவரிடத்துல அங்கதான் இருக்கோம் அப்படின்னு சொன்னாரு. இது உள்ள வந்ததுமே ஒரு இயற்கை இதை பார்க்கிற பொழுது நான் சில வேண்டுகோள்களை மட்டும் வாழ்த்துற அளவுக்கு சுவாமிகளுடைய இதெல்லாம் சமூக நீதி இந்த அடிப்படையில் நன்றாக அறிவோம். நாம் இன்னும் நிறைய மனத்தோடு நமக்கெல்லாம் தொடர்பு இல்லாத காரணத்தினால புதுவை தமிழறிஞர்கள் நமக்கென்று சில கட்டமைப்புகளை வைத்துக்கொண்டு சுவாமிகளோடு எனக்கு அந்த காலத்தில் ஒரு நல்ல தொடர்பு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. இன்றைக்கு பக்கத்தில் எதுவாக இருந்தாலும் அபிஷேகப்பாக்கம் ஏரிக்கரையில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ மதுரை வீரன் ஆலயத்தின் 17ஆம் ஆண்டு சித்திரை திங்கள் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் அபிஷேகப்பாக்கம் கிராம ஏரிக்கரையில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ மதுரை வீரன் ஆலயத்தின் 17ஆம் ஆண்டு சித்திரை திங்கள் பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் நேற்று காலை இவ்வாலயத்தில் உள்ள மூலவருக்கு பால், தயிர், இளநீர், பஞ்சாமிர்தம், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் சிறப்பு அபிஷேக அலங்காரங்களுடன் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து நண்பகல் அன்னதானமும் மாலை ஊரணி பொங்கலிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பொங்கலிட்டு நேர்த்திக்கடனை செலுத்தி சிறப்பு வழிபாடுகளை நடத்தினர். தமிழக தேர்தலை ஒட்டி நேற்று மாலையுடன் புதுச்சேரியில் மதுக்கடைகள் மூடப்படும் என்ற நிலையில் மது பிரியர்களின் கோரிக்கைகளை ஏற்று இன்று காலை 10 மணி வரை கூடுதலாக 2 மணி நேரம் கடை திறக்கப்பட்டது. இதனை பயன்படுத்தி கொண்ட மது பிரியர்கள் தாங்களுக்கு தேவையான மது பாட்டில்களை போட்டி போட்டுக்கொண்டு வாங்கி சென்றனர். தமிழக சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை மறுநாள் நடைபெறுகின்றது. தேர்தல் அமைதியாகவும் நேர்மையாகவும் நடத்த தேர்தல் துறை பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக தமிழகத்தை ஒட்டி புதுச்சேரி இருப்பதால் இங்குள்ள மதுக்கடைகளை மூட கலால்துறை உத்தரவிட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் உள்ள மதுக்கடைகள் நேற்றிரவு 10 மணிக்குள் மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இதனால் மது பிரியர்கள் மது கடைகளுக்கு படையெடுத்து தேவையான மதுபானங்களை போட்டி போட்டுக்கொண்டு வாங்கி சென்றனர். இந்த நிலையில் மது பிரியர்களின் கோரிக்கையை ஏற்று இன்று காலை 10 மணி வரை மதுக்கடைகள் திறந்திருக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி இன்று காலை 8 மணிக்கு திறக்கப்பட்ட மதுக்கடைகள் காலை 10 மணி வரை என 2 மணி நேரம் செயல்பட்டது. நேற்றிரவு மதுபானங்கள் வாங்க முடியாதவர்கள் இன்று காலை 10 மணி வரை வாங்கி தேவையான மதுபானங்கள் வங்கி இருப்பு வைத்துக் கொண்டனர். தொடர்ந்து புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் உள்ள மதுபான கடைகள் இன்று காலை 10 மணியுடன் மூடப்பட்டு சீல் வைக்கப்பட்டது. மேலும் 3 நாள் மதுபான கடைகள் விடுமுறை என்பதால் சிலர் பாட்டிலாக வாங்கி சென்றனர். கலால்துறை தாசில்தார் ராஜேஷ் கண்ணா தலைமையில் அதிகாரிகள் மற்றும் போலீசார் நேற்று மாலை முதல் இன்று காலை வரை 10 மணி வரை தீவிர சோதனையில் ஈடுபட்டனர்.
மொத்தமாக மது பாட்டில்களை வாங்கும் மது பிரியர்களை பிடித்து விசாரணையும் நடத்தி வந்தனர். ஜகத்குரு ஸ்ரீ ஆதி சங்கர ஜெயந்தி விழாவும் ஸ்ரீ ராமானுஜர் ஜெயந்தி விழாவையும் முன்னிட்டு புதுச்சேரி பாஜக ஆலயம் மற்றும் ஆன்மீக பிரிவு சார்பாக புதுவை மாநில பாஜக பொறுப்பாளர் திரு நிர்மல்குமார் சுரானாஜி பூரண நலம் பெற வேண்டியும் என்டிஏ கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறவும் மகா யாகம் மற்றும் ஜகத்குரு ஸ்ரீ ஆதி சங்கரர் ஜெயந்தி தமிழ் நாள்காட்டி வெளியீட்டு விழா புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் திரு வி.பி. ராமலிங்கம் அவர்களின் தலைமையிலும் பிஜேபி ஆலயம் மற்றும் ஆன்மீக பிரிவு தலைவர் டாக்டர் சாய் சுதாகர் அவர்கள் முன்னிலையும் வெகு சிறப்பான முறையில் எல்லைப்பிள்ளை சாவடியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ சிருங்கேரி சாரதாம்பாள் ஆலயத்தில் நடைபெற்றது. மேலும் ஒரு நிகழ்ச்சியாக ஆதிசங்கர ஜெயந்தி விழாவை முன்னிட்டு புதுச்சேரி ஜெயராம் திருமண மண்டபத்தில் தர்ம சம்ஷீஷண சமிதி மற்றும் புதுச்சேரி பாஜக ஆலயம் மற்றும் ஆன்மீக பிரிவு சார்பாக பாஜக பொறுப்பாளர் திரு நிர்மல்குமார் சுரேனா அவர்கள் நலம் பெற என்டிஏ கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறவும் 1500 நபர்களுக்கு மேலாக லலிதா சகஸ்கர நாமம் மற்றும் விஷ்ணு சகஸ்கர நாம பாராயணம் செய்யப்பட்டது. மேலும் கலந்து கொண்ட பாராயணத்தில் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவின் ஏற்பாட்டினை திரு சாய் சுதாகர் மாநில அமைப்பாளர் ஆலயம் மற்றும் ஆன்மீக பிரிவு திரு பி. சரவணன் குருக்கள் மாநில இணை அமைப்பாளர் ஆலயம் மற்றும் ஆன்மீக பிரிவு அனைத்து ஆலய அர்ச்சகர்கள் சங்கம் புதுச்சேரி புரோகிதர் மற்றும் பிராமண நலச்சங்கம் ஸ்ரீ ருத்ரபாத சேவ அறக்கட்டளையும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தனர். இவ்விழாவில் சிவச்சந்திர கணேஷ் துணைத் தலைவர் ஆலய அர்ச்சகர்கள் அந்தணர்கள் பாதுகாப்பு சங்கம் அமீர்த கணேச குருக்கள் மயிலம் முருகர் ஆலய தலைமை அர்ச்சகர் ஆனந்த சர்மா புரோகிதர் நலசங்கம் சேகர் மின்ற விஜயகுமார் சர்மா ருத்ரபாத சேவை அறக்கட்டளை ராகவேந்திரா சிவம் வேதபுரி பிராமண சேவா பவுண்டேஷன் மற்றும் ஆலய ஆன்மீக பிரிவு மாநில செயற்குழு உறுப்பினர் திரு காமேஷ், மாவட்ட தலைவர் திரு முத்து, மாவட்ட துணைத் தலைவர் திரு பூபாலன் மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ முத்தாள வாழிமாரியம்மன் ஆலய சடல் பிரம்மோற்சவத்தினை முன்னிட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தாள வாழி மாரியம்மன் ஆண்டுதோறும் சித்திரை மாத வளர்பிறையில் பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் துவங்கி அம்மனுக்கு கூழ்வார்த்தல் மற்றும் சடல் தரித்தல் திருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெறுவது வழக்கம். அதன்படி நேற்று முத்தாள வாழி மாரியம்மன் ஆலயத்தில் இரவு கொடியேற்றம் விழா நடைபெற்றது. கொடியேற்றம் விழாவானது ஆலய அர்ச்சகர் சிவாச்சாரியார் பூஜைகள் செய்து தீப ஆராதனை காண்பிக்க கொடியேற்றம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் உபயதாரர்கள் யாதவா நாயுடு மரபினர் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து இரவு அம்மன் பரசுராமர் காத்தவராயனாகிய சுவாமிகளின் வீதி உலா மின் அலங்காரத்துடன் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருக்கோவில் நிர்வாக அதிகாரி சரவணன், உற்சவதாரர் யாதவா நாயுடு மரபினர், அருள்மிகு ஸ்ரீ முத்தாளவாழி மாரியம்மன் ஆலய ஊழியர்கள் மற்றும் வில்லியனூர் ஊர் பொதுமக்கள் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி கிரிக்கெட் சங்க தலைவராக நியமித்ததற்கு நன்றி. கிரிக்கெட்டை மீண்டும் வலுப்படுத்துவேன். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோ சார்லட் மார்டின் பேட்டி. புதுச்சேரி கிரிக்கெட் சங்கத்தின் தலைவராக தன்னை நியமித்ததற்கு அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்ட அவர், புதுச்சேரியில் கிரிக்கெட் விளையாட்டை மீண்டும் வலுப்படுத்துவது தனது முதன்மையான இலக்கு என தெரிவித்தார்.
மேலும் உள்ளூர் இளைஞர்களுக்கு கிரிக்கெட் விளையாடும் உரிமை சட்டம் மற்றும் அமைப்பு ரீதியாக உறுதி செய்யப்படும் என்று கூறினார். கடந்த 58 ஆண்டுகளாக பாரம்பரிய பெருமை பெற்றுள்ள சங்கத்தை மேலும் வலுப்படுத்த உறுதியாக செயல்படுவேன் எனவும் தெரிவித்தார். இதுகுறித்து அவர் அளித்த பேட்டியில், BCCIயுடன் இணைந்து தரமான கிரிக்கெட் வளர்ச்சிக்கான சிறப்பு திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன என்றும் கூறினார். மேலும் புதுச்சேரி பிரீமியம் லீக் போட்டிகளை விரைவில் மெருகூட்டி நடத்த திட்டமிட்டுள்ளோம் என்றார். இந்த லீக் போட்டிகள் மூலம் உள்ளூர் திறமையாளர்களுக்கு பெரிய மேடை உருவாகும் என்றும் இது புதுச்சேரி கிரிக்கெட் அணிக்கான புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாக அமையும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். ஸ்ரீ ஆதி சங்கரர் மற்றும் ஸ்ரீ ராமானுஜர் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு அகண்ட ஸ்ரீ லலிதாம்பிகை சகஸ்ர நாமம் மற்றும் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ர நாமம் 1008 பெண்கள் கலந்து கொண்டு பாராயணம் செய்தனர். புதுச்சேரி தர்ம சம்ரீஷண சமிதி சார்பில் ஸ்ரீ ஆதி சங்கரர் மற்றும் ஸ்ரீ ராமானுஜர் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு உலக நன்மை வேண்டியும் அனைவரும் சுபிஷமாக வாழ வேண்டி 1008 பெண்கள் கலந்து கொண்டு 5 மணி நேரம் அகண்ட ஸ்ரீ லலிதாம்பிகை சகஸ்ர நாமம் மற்றும் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ர நாம பாராயணம் செய்யும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் 1008 பெண்கள் கலந்து கொண்டு உலக நன்மைக்காக பாராயணம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை தர்ம சம்ரீஷண சமிதி சார்பில் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது. சம்மர் வெயில் காயுது, வேர்வையிலே உடல் நோவுது, கேள்வி ஏதும் கேட்காம ஏசி வாங்கி போடு. தனம் சேல சென்டர் இருக்கு, கவலை உனக்கு எதுக்கு? மல்டி பிராண்ட் எல்லாம் சூப்பரான கெட்டப்பு, ஈஸியான EMI, நமக்கு விலையும் ரொம்ப குறைவா இருக்கு. கூலர், ஃப்ரிட்ஜ், வாஷர் எல்லாம் வேற லெவல் கோஸ் பம்பு. தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. முத்துசில்க் ஹவுஸில் வருடாந்திர சிறப்பு தள்ளுபடி விற்பனை. மார்ச் 1 முதல் ஏப்ரல் 15 வரை 60% வரை சிறப்பு தள்ளுபடி. பட்டு புடவைகள், ஃபேன்சி சாரீஸ், காட்டன் சாரீஸ், தோத்தீஸ், சுடிதார் செட், பேண்ட் ஷர்ட், ரெடிமேட்ஸ். முத்துசில்க் ஹவுஸ், நேரு வீதி, சிக்னல் அருகில், புதுச்சேரி. முத்துசில்க் ஹவுஸில் வருடாந்திர சிறப்பு தள்ளுபடி விற்பனை. மார்ச் 1 முதல் ஏப்ரல் 15 வரை 60% வரை சிறப்பு தள்ளுபடி. பட்டு புடவைகள், ஃபேன்சி சாரீஸ், காட்டன் சாரீஸ், தோத்தீஸ், சுடிதார் செட், பேண்ட் ஷர்ட், ரெடிமேட்ஸ். முத்துசில்க் ஹவுஸ், நேரு வீதி, சிக்னல் அருகில், புதுச்சேரி. ஒதியம்பட்டு ஓம் ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வர சுவாமிகள் ஆலயத்தில் விளக்கு பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் ஒதியம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஓம் ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரமேஸ்வரர் சுவாமிகள் ஜீவ சமாதி சித்தர் பீடத்தில் 234ஆம் ஆண்டு மகா குரு பூஜை விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக நேற்று முன்தினம் பால்குடம் எடுத்தல் நிகழ்ச்சியும் அதைத் தொடர்ந்து குரு பூஜை விழாவும் நடைபெற்ற நிலையில் நேற்று மாலை பெண்கள் கலந்து கொண்ட திருவிளக்கு பூஜை மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. பெண்கள் திரளாக கலந்து கொண்டு விளக்கேற்றி மந்திரங்கள் முழங்க சிறப்பு பூஜைகள் செய்தனர். இந்த விளக்கு பூஜை உலக நன்மை, அமைதி மற்றும் குடும்ப நலன் வேண்டி நடத்தப்பட்டது. பக்தர்கள் திருவிளக்கு ஏற்றி அம்மனுக்கு சிறப்பு அர்ச்சனை மற்றும் தீபார்த்தனை செய்தனர். பூஜை நிறைவில் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. சித்தர் அருள் பெற்ற தலங்களில் நடைபெறும் இத்தகைய திருவிளக்கு பூஜைகள் அப்பகுதி மக்களிடையே மிகுந்த பக்தி உணர்வை ஏற்படுத்தி வருகின்றது. பூஜையில் மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார், இந்திராநகர் தொகுதி பிரமுகர் முருகன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து அவர்களுக்கு ஆலயத்தில் பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது.
நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி பர்க்குணம், ஆலய தலைமை அர்ச்சகர் முத்து மற்றும் ஒதியம்பட்டு ஊர் பொதுமக்கள் மிக சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர். புதுவை ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் தேசிய அளவில் 5 நாட்கள் பயிற்சி முகாம். புதுவை ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்னோவேஷன் கவுன்சில் மற்றும் அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழு இணைந்து வழங்கும் கண்டுபிடிப்பு, வடிவமைப்பு மற்றும் தொழில் முனைவோர் பயிற்சி முகாம் பதிப்பு 3 தலைப்பில் 20/4/2026 திங்கட்கிழமை முதல் 24/4/2026 வெள்ளிக்கிழமை வரை நடைபெறுகின்றது. இதன் தொடக்க விழா கல்லூரி வளாகத்தில் இன்று திங்கட்கிழமை அன்று மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் தலைமை விருந்தினராக புதுச்சேரி சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் மேம்பாடு மற்றும் வசதி அலுவலக நியூக்ளியர் துறையின் உதவி இயக்குனர் பிரீத்திகா சர்மா அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பயிற்சி முகாமினை தொடக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். அவர்தம் உரையில் MCME யோசனை முதல் தாக்கம் வரை பலமாக செயல்படுகின்றது. MSME மூலம் எப்படி தொழில் முனைவோர் தங்களது தொழிலை துவங்க வேண்டும் என்றும், மேலும் MSMEவின் பல்வேறு இனோவேஷன்கள் திட்டங்கள் பற்றி விரைவாக எடுத்துரைத்தார். மேலும் AITUC இனோவேஷன் துறை அதிகாரி செல்வராணி செல்வகுமார் அவர்கள், வாத்வானி புலக்டேஷன் முதன்மை பயிற்சியாளர் M அன்புமதி மற்றும் முனைவர் CR ரனோ ரபின் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். AICTE இன்னோவேஷன் துறை அதிகாரி செல்வராணி செல்வகுமார் அவர்தம் உரையில் திட்டங்கள் மற்றும் செயல்படுத்துதல், பகுப்பாய்வு செய்தல், மதிப்பீடு செய்தல் மற்றும் சரியான முடிவை தேர்ந்தெடுத்தல் போன்றவற்றை பற்றி எடுத்துரைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் பொருளாளர் திரு D ராஜராஜன் அவர்கள் தொழில் முனைவு பற்றியும் ரியல் டைம் பிரச்சனைகள் குறித்த செலவில் மிக தரமுடன் தீர்க்கும் வகையில் தங்கள் யோசனைகளை பற்றி இந்த பயிற்சி முகாமில் விதிக்க வேண்டுமென்று கூறினார். தக்ஷிலா பல்கலைக்கழகத்தின் வேந்தர் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் திரு தனசேகரன் அவர்கள் தம் உரையில் இப்பயிற்சி பங்கு பெறும் பங்கேற்பாளர்கள் முழு ஈடுபாட்டுடன் ஒரு புது தொழிலை தொடங்கும் வகையில் யோசனைகளை கண்டுபிடிக்கவும், மேலும் மக்களை செல்போனில் தேவையில்லாத செயல்களின் பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் வகையில் ஒரு செயலியை உருவாக்க வேண்டும் என்றும், இந்த 5 நாட்கள் பயிற்சி முகாமை சிறந்த முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கூறினார். இந்த பயிற்சி முகாமில் அகில இந்திய அளவில் மகாராஷ்டிரா, தெலுங்கானா, கர்நாடகா, தமிழ்நாடு போன்ற வெளி மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த சுமார் 260 மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். இப்பயிற்சி முகாமை தக்ஷிலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயக கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் திரு தனசேகரன் அவர்கள் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு தலைமை உரையாற்றினார். செயலர் முனைவர் K நாராயணசாமி அவர்கள், பொருளாளர் திரு D ராஜராஜன் அவர்கள், இணை செயலர் திரு S வேலாயுதம் அவர்கள் கலந்து கொண்டனர். கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் முனைவர் VSK வெங்கடாச்சலபதி அவர்கள் கலந்து கொண்டு அனைவரையும் வரவேற்று பேசினார். இப்பயிற்சி முகாம் 5 நாட்கள் காலை மற்றும் பிற்பகல் என மொத்தம் 11 அமர்வுகளில் நடைபெறவுள்ளது. இதில் உலகளாவிய நிறுவனமான வாத்வானி புலட்டேஷன் மற்றும் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்னோவேஷன் கவுன்சிலை சேர்ந்த நிபுணர்கள் வெவ்வேறு தொழில்நுட்ப தலைப்புகளில் வெவ்வேறு அமர்வுகளில் பயிற்சி அளிக்க உள்ளனர். மேலும் இப்பயிற்சியில் புது தொழில் நிறுவனர்கள் தாங்களுடைய அனுபவங்களை மாணவர்களுடன் பகிர்ந்து கொள்ள உள்ளனர். இந்த பயிற்சி முகாமிற்கு ஏற்பாடுகளை இக்கல்லூரியின் நிர்வாகம் செய்து வருகின்றது. இப்பயிற்சி முகாமில் தேர்வு கட்டுப்பாட்டாளர், அனைத்து துறை டீன்கள், துறை தலைவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். இத்துவக்க முகாம் விழாவின் நிறைவாக டீன் முனைவர் அன்புமலர் நன்றி உரை வழங்கினார்.